திரு சரவணன், இப்போ டாஸ்மாக் ரெய்டு தொடர்பாக முதலமைச்சர் தன்னுடைய மௌனத்தை கலைக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அவரு முதல்ல அவருடைய மௌனத்தை கலைக்க வேண்டும். பாஜகவை நம்முடைய குற்றச்சாட்டு என்ன? அதிமுக அமைச்சர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படக்கூடாது. எல்லா முக்கியமான அதிமுக அமைச்சர்கள் மீதும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு 100 கோடிகளுக்கு மேலே சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார்கள். கிரிப்டோ கரன்சி, இதுதாங்க மணி லாண்டரிங்க. இதுக்கு தான் இடி போனோம். ஆனால் இடி அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கு. அதிமுக அமைச்சர்கள் பக்கம் இப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது. என்ன காரணம்? இதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டாரு? நம்முடைய குற்றச்சாட்டு என்ன? தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? அதிமுக பாஜக கிட்ட மிரட்டி உன் அமைச்சர்கள் எல்லாரையும் கைது செய்து சிறையில் அடைப்பேன், அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் முடக்குவேன்னு சொல்லி பாஜக அதிமுகவை மிரட்டியதால தான் இந்த கூட்டணியே வந்திருக்கு அப்படின்னு தான் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு பதில் சொல்ல மாட்டாராம். ஆனால் இடி ரெய்டுன்னு சொல்லி அவங்க ஒரு டிராமாவை பண்ணுவாங்களா? அதுக்கு முதல்வர் பதில் சொல்ல வேண்டுமா? எப்போ எதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார் அவர் சொல்லுவார். இரண்டு விஷயங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை ஸ்ட்ரெயிட்டாக போய் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. சட்டத்தில் அதற்கு இடம் கிடையாது. ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அந்த எஃப்ஐஆர் சம்பந்தமாக தான் போய் விசாரிக்க முடியும். இப்போ கேள்வி எல்லாம் ஒன்று தான். இந்த இதை பற்றி, டாஸ்மாக் ரெய்டை பற்றி கோர்ட்டில் சொன்னீங்க, திஸ் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு ஏடிஎம்கே டென்யூர்னு சொல்லிட்டு தங்கமணியை எப்போ கூப்பிட்டு விசாரிக்க போறீங்க? அவரை கைது செய்வீர்களா? திரு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில் தான் நடந்திருக்குது. அவர் குற்றவாளியா? அவர் ஏன் பதில் பேச மாட்டாரு? இதை பற்றி அவருடைய இதுலையும் தானே நடந்திருக்கு. அப்போ இருக்க எம்டியை ஏன் கூப்பிட்டு விசாரிக்கல? அப்போ இருக்க எம்டி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. இதுதான் அதாவது அந்த அமலாக்கத்துறை நடத்தக்கூடிய நாடகம். திருப்பியும் சொல்கிறேன், அதாவது மோடி அமைச்சரவை ஒரு திறமையற்ற கூடாரம். இன்னைக்கு ஒரு பெரிய போர் நடந்திருக்கு. இதோடைய ஃபாலோ அவுட்டு இந்தியாவில் இந்தியாவிற்கு நண்பர்களே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவான உடனே எல்லா எம்பிஸும் போய் உலக நாடுகள் முழுக்க இந்தியாவுடைய நிலையை பத்தி பேசுறாங்க. என்ன காரணம்? ஏன்னா திறமையற்ற அமைச்சர்கள், திறமையற்ற எம்பிக்கள் அங்க பாஜக இருக்காங்க. அவர்களால இந்தியாவுடைய நிலையை தெளிவாக விளக்க முடியாதுன்னு ஒரே நிமிஷம் மற்ற கட்சிகள், நான் முடிச்சுட்டு மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய திறமையானவர்களை அவங்க எல்லாரையும் அனுப்பிச்சு, வேற சப்ஜெக்ட் கிடையாது, எல்லாமே கோரிலேட்டட். ஏன்னா அந்த திறமையற்ற தன்மையை திமுக தமிழ்நாட்டில் சிறப்பாக இயங்குகிறது, சிறப்பா இருக்கு அப்படின்றதுனால அவர்களுடைய திறமையற்ற தன்மையை, அவர்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை பார்த்திருப்பீங்க. குஜராத் சமாச்சார் அப்படின்னு சொல்லி குஜராத்தில் வரக்கூடிய ஒரு பத்திரிகை. அதுல 93 வயதான அதோட ஓனர் பாகுபலி ஷா அவர் இந்த இந்தோ பாகிஸ்தான் குறித்து மோடி அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். நீங்க சரியான முறையில் இதை கையாள இது பண்ணிருக்காரு. 93 வயது முதியவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது அமலாக்கத்துறை. என்னவா? 2016 அவர் ஏதோ மோசடி பண்ணிட்டார். 10 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அமலாக்கத்துறை? அமலாக்கத்துறை நடத்துவது நாடகம் என்ற குற்றச்சாட்டை நீங்க வைக்கிற மாதிரி தான் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இந்த சோதனை போலியான குற்றச்சாட்டின் அடிப்படையில் நடத்தப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு எடப்பாடி. சரி, அவர் சொல்லட்டும். நீதிமன்றத்தில் யார் வழக்கு சார்ஜ் ஷீட்டை யார் ஃபைல் பண்ண போறா? இப்போ இவங்க மேல இருக்கக்கூடிய எல்லா இதுலயும் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியாச்சு. லஞ்ச ஒழிப்புத்துறையின் நோக்கம் என்ன? இவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்களா இல்லையா அப்படின்றத பார்த்து எல்லார் மேலேயும் சார்ஜ் ஷீட் கொடுத்தாச்சு. லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லா அதிமுக அமைச்சர்களையும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு. அமலாக்கத்துறை என்ன பண்ணுது? செலக்டிவ் லீக்கிங், இது மாதிரி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதிமுக இங்கே அரசியல் செய்வதற்கு, பாஜக இங்கே அரசியல் செய்வதற்கு அவர்களுடைய திறமையற்ற தன்மை இந்தியாவை கொண்டு போய் படுகொலியில தள்ளிட்டாங்க. அந்த திறமையற்ற தன்மையை மறைப்பதற்காக எல்லாரையும் நீ கெட்டவன் சொல்லி அமலாக்கத்துறையை வைத்து சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் அந்த சர்டிபிகேட்டை கிழித்து எறிந்து பாஜக முகத்தில் தூக்கி எறிவார்கள். சரி திரு